போதுண்டி, ஒரே வெறுப்பா இருக்கு. தினம் சமைக்கிறதும் பாத்திரம் கழுவுறதும். இங்கதான் இருக்கீங்களா? வாடி, என்ன ஒரே பரபரப்பா வர? சொல்றேக்கா, உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். அது என்ன நல்ல செய்தி? நம்ம சுகந்திக்கு நல்ல காலம் பிறந்துச்சுக்கா. என்னடி சொல்ற? சுகந்திக்கு நல்ல காலம் பிறந்துருச்சா? ஆமாக்கா, நம்ம சுகந்திக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு. உன்கிட்ட பேசி சம்மதத்தை வாங்கிட்டு போலான்னு தாக்கா வந்தேன். போ, வீட்டுல வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. என்னக்கா இப்படி சொல்லிட்ட? வேற எப்படி சொல்ற? வீட்டுக்கு வந்த மருமக சரியில்லாதனால அவளுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கான் என் புள்ள. இருக்கிற வேலையும் தொலைச்சுட்டு வேதனையோட சுத்திக்கிட்டு இருக்கான். குடும்பம் இந்த நிலைமையில இருக்கும்போது சுகந்தி கல்யாண பேச்சை எப்படி எடுக்க முடியும்? என்னக்கா நீ எதுக்கு முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்க? நீ பெரிய நாய்க்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சாச்சு. ஒரு நல்ல வரன் வரும்போது சுகந்தி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதானக்கா முறை. ஏண்டி, நீ ஏன் இவ்வளவு யோசிக்கும் போது பொண்ணை பெத்தவ நான் யோசிக்க மாட்டேனா? வேணாண்டி, இப்ப குடும்பம் இருக்கிற நிலைமையில வரதட்சணை சீர்சனத்தி இதெல்லாம் என்னால முடியாது. அத பத்திலாம் நீ ஒண்ணுமே கவலைப்படாதக்கா. மாப்பிள்ளை வீட்டுல அவங்க எதையுமே எதிர்பார்க்கல. நம்ம சுகந்தி கட்டின புடவையோட மருமகளா வந்தா போறோம்னு நினைக்கிறாங்க. காசு பணத்துக்குலாம் அவங்க ஆசையே படலக்கா. ஆச்சரியமா இருக்கே, இந்த காலத்துல இப்படி கூட இருக்காங்களான்னு. இருக்காங்க. யாருன்னு நான் சொல்லுவேன். ஆனா நீங்க நான் சொல்றத கேட்டு நீங்க கோவப்படக்கூடாது. கோவப்படக்கூடாதா? பொடி வச்சு பேசாதீ. அவங்க யாரு என்னன்னு சொல்லு. அது வந்துக்கா, மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, நம்ம சுகந்திய ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கானே அரவிந்த். அவனை பத்தி மட்டும் இங்க பேச்சு எடுக்காதீ. இவள திருட்டுத்தனமா கோயிலுக்கு வர வச்சு திருட்டு தாலி கட்ட பாத்திருக்கான் அந்த அயோக்கிய ராஸ்கல். அவனை கல்யாணம் போட்டு நல்லா அடிச்சு உதைச்சிட்டான். அதுக்கப்புறமா அந்த ராஸ்கல் வீட்டுக்குள்ள புந்து சுகந்தி கிட்ட வம்பு பண்ணிருக்கான். படிச்சுக்கிட்டு இருந்த இவன் மனசை கெடுத்து அயோக்கியத்தனம் பண்ண அந்த ராஸ்கலை பத்தி ஒரு வார்த்தை இனிமே பேசாதீ. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுக்கா, அவசரப்படாத. அந்த பையனை அயோக்கியன்லாம் சொல்லாதக்கா. அவன் உன் பொண்ணை காதலிச்சதை தவிர வேற என்ன தப்பு பண்ணினா? வசதியான வீட்டு பையன்கா. அவன் வேற யாரும் இல்ல, நம்ம அகிலா டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்களோட ஒரே பையன்தான். சொந்த வீடு இருக்கு. வேற வசதியான இடத்துல பொண்ணு தேடுறது ஒன்னும் அவங்களுக்கு பெரிய விஷயமே இல்ல. சொல்றத கேளுக்கா. இந்த விஷயத்துக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. எல்லாத்தையும் விடு. அரவிந்த் நம்ம கல்யாணம் என்ன அடி அடிச்சான், நீ எவ்வளவு திட்டுன. ஆனா அதுக்கப்புறமா அந்த பையன் நம்ம சுகந்திய மறக்கவே இல்லக்கா. கட்டினா சுகந்தியை தான் கட்டுவேன்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்கான். அந்த மாதிரி பையன் தான் கடைசி வரைக்கும் நம்ம பொண்ணை கண்கலங்காம பாதுகாப்பான். அத புரிஞ்சுக்க. அம்மா, மீனாட்சி அக்கா சொல்றதா எனக்கும் சரின்னு படுது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏய், என்னடி நீ அவளோட சேர்ந்துக்கிட்டு பேசுற? இல்லம்மா, அந்த பையன் மட்டும் இல்ல, சுகந்தியும் அந்த பையனை லவ் பண்றா. இல்ல, எனக்கு தெரியும், அதனால சொல்றேன். அம்மா, நீயும் அண்ணா சொன்னீங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சுகந்தி அந்த அரவிந்த் கிட்ட பேசாமலே இருந்துட்டு இருக்கா. இதுவும் தெரியுமா?
இதுதான் உண்மை. சுகந்தி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்மா. ஆமாக்கா, நீ எதுக்கு இன்னும் யோசிக்கிற? ஏய், எல்லாருமா சேர்ந்து என்ன குழப்பாதீங்கடி. என்ன விடுங்கடி. மாப்பிள்ளையும் கல்யாணமும் இதுக்கு சம்மதிக்க வேண்டாமா? அவங்க 2 பேரையும் கேட்காம இது விஷயத்துல எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். அம்மா, என்னடி நீ என்ன சொல்ல போற? அம்மா, இந்த விஷயம் மாமாக்கு ஏற்கனவே தெரியும். அரவிந்துக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா மாமா ஏற்கனவே சத்தியம் பண்ணிருக்காருமா. என்னடி சொல்ற? மாப்பிள்ளையே இதுக்கு சம்மதம் சொன்னாரா? ஆமாமா, நீ நம்பலனா வேணா மாமா கிட்டே இல்ல கேளு. இல்ல இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். நான் மாப்பிள்ளை கிட்டே கேட்டுக்கிறேன். அம்மா, ஐயோ அம்மா, ரெடி சொன்ன கேளு. அம்மா, அம்மா, என்ன இந்த வீட்ல என்ன நடக்குது? ஏன் என்னாச்சு? இவளுங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் மாப்பிள்ள, உங்களை நான் என் பிள்ளைக்கு மேல வசதியா நினைச்சுக்கிட்டு இருந்தேனே, நீங்களே இப்படி இந்த களவாணித்தனத்துக்கு தொட போலாமா? ஐயோ அத்தா, இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? என்ன விஷயம் சொல்லுங்க அத்தை. என்ன என்னன்னு சொல்றீங்க? இவள அந்த திருட்டு பைய அரவிந்துக்கு கட்டி கொடுக்கறதுக்கு நீங்க சம்மதம் சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க மாப்பிள்ள, உங்களை தான் கேக்குறேன். சம்மதமா? மாமா, அம்மா கிட்ட பேசி அரவிந்துக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல மாமா. என்ன மாப்பிள்ள இன்னும் யோசிக்கிறீங்க? அவ உண்மையை சொல்றாளா பொய் சொல்றாளா? ஆமா அத்தை, சுகந்தி சொல்றது உண்மைதான். எனக்கு இதுல பரிபூர்ண சம்மதம். சுகந்தி ஆசைப்பட்டபடி அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்னம்மா, அதான் அவர் சம்மதம்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? அண்ணன் கிட்ட பேசி நான் சம்மதத்தை வாங்குறேன். முதல்ல உன் சம்மதத்தை சொல்லுமா. அக்கா, யோசிக்காம சம்மதத்தை டக்குன்னு சொல்லுக்கா. சரின்னு சொல்லுக்கா. இன்னும் என்ன யோசிக்கிற? இதுக்கு மேல நான் என்ன சம்மதம் சொல்றது? ஆடி போன ஆவணி, மாப்பிள்ளையே சம்மதம் சொல்லிட்டார்ல, அதுக்கப்புறம் கல்யாணம் தான். ஏண்டி மீனாட்சி, நம்ம வீட்டுல எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டோம், அந்த பையன் வீட்டுல எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிட்டேன்க்கா. அவங்க வீட்டுல எல்லாருக்கும் பரிபூர்ண சம்மதம். எல்லாம் பேசி முடிச்சிட்டு தான் வந்திருக்கியா? ஆமாக்கா, நாளைக்கே அகிலா டீச்சர் நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வராங்க. நாள் சுகந்தி, நீ யோகக்காரடி. இதுக்கெல்லாம் காரணம் மீனாட்சி தாண்டி. அக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. நீ வேற நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வராங்கல்ல, பலகாரம் எல்லாம் வாங்கி வச்சு சும்மா தடபடலாம் நடத்திடணும். அதுவும் இல்லாம கல்யாணத்தை நானே முன்னாடி நின்னு சூப்பரா நடத்திடுறேன். சரி மாப்பிள்ள. என்ன சுகந்தி, சந்தோஷம் தானே? மீனாட்சி, எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம், லிஸ்ட் போடலாம். நான் அந்த அரவிந்த் சுகந்திய வெறுத்து ஒதுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அவன் குடும்பமே பொண்ணு கேட்டு இங்க வராங்களா? வரட்டும். இந்த கல்யாணம் நடந்தாதானே இந்த கெட்ட காரியத்தை தடுத்து நிறுத்துற வரைக்கும் நாம நல்லவனாவே இருப்போம்.
வாங்க, அதான் அவங்க வீடு. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வா மீனாட்சி. வாங்க வாங்க வணக்கம். வாங்கய்யா. போமா. வாங்க 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 உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. அக்கா, இந்த எதுக்கு இதெல்லாம்? பரவாயில்ல, வாங்கிக்கங்க. ம். இந்த பெரிய நாயகி. டீச்சர் அம்மா, இவங்க தான் பொண்ணோட அம்மா சிவகாமி அக்கா. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம்மா. இது சுகந்தியோட அக்கா பெரிய நாயகி. வணக்கம். வணக்கம்மா. போய் அவங்களுக்கு காப்பி எடுத்துட்டு வா. ஐயோ பரவாயில்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. பேசி முடிக்காம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம். பேசி முடிச்சிட்ட பிறகு காஃபி சாப்பிடுறோம். சரி, உங்க இஷ்டம். மீனாட்சி எல்லா விவரமும் சொன்னா. சின்னஞ்சிறுசுங்க ஆசைப்பட்டுட்டாங்க, அதான் சரின்னு நாங்களும் ஒத்துக்கிட்டோம். படிக்கிற வயசுல காதல்லாம் எதுக்குன்னு நான் உங்க பையனை கொஞ்சம் கோவமாவே கண்டிச்சிட்டேன். அதெல்லாம் தம்பி எதுவும் மனசுல வச்சுக்க வேணாம்னு சொல்லுங்க. அவன் எதையும் மனசுல வச்சுக்கலங்க. அவன் மனசுல இருக்கிறது எல்லாமே உங்க மக சுகந்தி மட்டும்தான். சரி, ரெண்டு குடும்பத்துக்கும் ஒத்து போச்சு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பேசி முடிங்க. பேசுவோம். முதல்ல பொண்ணு வர சொல்லுங்க. போய் கூட்டிட்டு வா. அப்புறம் கடையெல்லாம் எப்படிமா போகுது? நல்லா போகுதுங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்லிருக்காங்கம்மா, சாப்பாடுலாம் ரொம்ப பிரமாதமா இருக்குமாமே. பொண்ணு வந்தாச்சு. என் பொண்ணு சுகந்தி. வணக்கங்க. வணக்கம். வணக்கம்மா. பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க போ. நல்லா இருக்கு. தீர்காயுசா இருமா. உட்காருமா. பரவாயில்லைங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. அடுத்த மாசம் நிச்சயம் பண்ணி தைல கல்யாணம் வச்சுக்கலாம். சரிங்க. பொண்ணுக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு நாங்க எதையும் கேட்க போறது இல்ல. ஆமாமா, உங்க சக்திக்கு நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணிடுங்க. எங்க மருமகளுக்கு நாங்க என்ன பண்ண முடியுமோ அதை நாங்க பண்ணிடுறோம். கல்யாண செலவு மொத்தத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். நிறுத்துங்க. நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்காது. என்ன பேசுறீங்க நீங்க? யார் இவரு? இவரு என் மூத்த மாப்பிள்ள.
எதுக்கு இப்ப அபசுகுன மாதிரி ஏதேதோ பேசுறீங்க? சும்மா இருங்க அத்தை. நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன், இவங்க பேசுறது எதுவுமே சரியில்லை. அப்படி என்னப்பா நாங்க தப்பா பேசிட்டோம்? வரதட்சணை எதுவும் எதிர்பார்க்கலன்னு தானேப்பா சொன்னோம். அதான் தப்புங்கிறேன். எங்களை என்ன வக்கத்தவங்க நினைச்சீங்களா? சார், நீங்க என்ன வேணும்னு கேளுங்க சார். ஏமாச்சனைக்கு நான் செய்றேன். இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். இத பாருங்க, இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும்லாம் நான் கேட்க போறதே இல்ல. நீங்க விருப்பப்படுறதை செய்யுங்க. இதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது? கண்டிப்பா செய்றேங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா, உங்களுக்கு மகனும் மருமகளும் இருக்கிறதா சொன்னாங்களே, அவங்களை எங்க காணோம்? அவங்க 2 பேரும் அத்தை, ஏன் திணறீங்க? விஷயத்த சொல்லுங்க. அது வந்து டீச்சர், இவங்க மகனும் மருமகளும் ஒரு கல்யாணத்துக்காக துறையூர் வரைக்கும் போயிருக்காங்க. ஆமாங்க, கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. நாளைக்கே வந்துருவாங்க. ஆமா டீச்சர், நாங்க எல்லாரும் மாப்பிள்ளை வீடு பார்க்க வரும்போது கண்டிப்பா அவங்கள கூட்டிட்டு வரோம். சரி சரிங்க. ஆமா, உங்க மகனும் மருமகளும் இதே ஊர்ல இருக்காங்களா இல்ல வெளியூர்ல இருக்காங்களா? மாப்பிள்ளைக்கு இதே ஊர் தான். ஆனா அவர் எங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காரு. வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காரா? எதுக்கு?